அரசியல் எதிரியிடம் பணிய வைக்க பலே திட்டம். அரசியல் அரங்கத்துல எப்பவுமே சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு பஞ்சமே இருக்கிறது இல்ல. அப்படி ஒரு சம்பவத்துக்காகத்தான் சூரிய கட்சி ஒரு பலே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது சேலத்துக்காரரை தேனிக்காரரை பார்த்து மரியாதையா கும்பிட வைக்கிறது தான் அந்த சீக்ரெட் பிளானா. அதுக்காக தேனிக்காரரை எப்படியும் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துல சபாநாயகர் ஆக்கிடலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறதா தகவல்களை கசிய விடுது ஒரு தரப்பு. சட்டப்பேரவையில நுழையும் போது யாரா இருந்தாலும் அவை தலைவருக்கு வணக்கம் வச்சுதானே ஆகணும். அப்படிங்கிறப்போ அவைக்கு வர்ற சேலத்துக்காரரு அவை தலைவராயிருக்கிற தேனிக்காரரை கும்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு இந்த விவகாரத்தை பத்தி விவரமா விளக்கி சொல்லுதாம் அந்த தரப்பு. இதையெல்லாம் யாரோ கட்டி விடுற கற்பனை கதைன்னு சொல்லுதாம் இன்னொரு தரப்பு. சூரிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதானே இந்த ஆட்டத்தை காட்ட முடியும். இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா அவங்க கட்சி கரை சேருமாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமையில இப்படி எல்லாமா யோசிப்பாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்புல. ஆனா இந்த கணக்க மனசுல வச்சுதான் தேனிக்காரரு சூரிய கட்சியில சேர்ந்தாருன்னு அடிச்சு சொல்றாங்களாம் இந்த தகவலை கசிய விடுறவங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி இலைக்காரரு கொஞ்சம் கூட கவலைப்படலையாம். முதல்ல தேனிக்காரரு ஜெயிக்கணும், அப்புறமா அவங்க கூட்டணி ஆட்சிக்கு வரணும், அதுக்கு அப்புறமா அவருக்கு அவைத்தலைவர் பதவி கிடைக்கணும். இத்தனையும் நடந்தாதானே வணக்கம் வைக்கிற நிலைமை வரும். அப்படி வரும்போது பார்த்துக்கலாம். அத்தைக்கு மீசை முளைச்சாதானே சித்தப்பா அப்படின்னு சொலவடை சொல்லி சிரிக்குதாம் இன்னொரு தரப்பு.